இப்போ இந்த சென்டென்ஸை பார்ப்போம். I have taken some notes. இதோட மீனிங் என்ன? நான் சில நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். எடுத்திருக்கேன் அப்படின்னா taken அப்படின்னு சொல்றது தான் வந்து பாத்தீங்கன்னா past participle form வந்து take, took, taken. Taken is a verb. அப்போ have அப்படின்னு சொல்றது என்னவா இருக்கும்? நிச்சயமா அது வந்து auxiliary verb தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே verb இருக்கு. அப்போ auxiliary verb தான் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். So I have taken some notes. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. I wrote some stories when I was young. நான் யங்கா இருக்கும்போது நான் நிறைய சில கதைகளை எழுதியிருக்கேன் அப்படின்றது. I wrote, நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து இங்க verb, no doubts. நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க பாருங்க when I was young, இது நான் இது ஒரு சென்டென்ஸை நான் பிரிக்கிறேன். when என்பது இங்க வந்து கனெக்டிங் வேர்டா வந்திருக்கு. ஸோ I was young அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்க I was young ன்னு சொல்லும்போது இங்க was என்பது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது என்ன அப்படின்றது. I was young, நான் யங்கா இருந்தேன். யங்கா இருக்கும்போது அப்போ இங்க young அப்படின்றது verb-ஆ கிடையாது. young is not a verb. young வந்து எப்படி இருந்தேன்னு தான் சொல்லுது. இங்க இருந்தேன் அப்படின்றது was என்பது தான் வந்து பாத்தீங்கன்னா verb-ஆ வந்திருக்கு. So it is called as a be verb. இப்போ நீங்க சொல்லலாம் ரெண்டு verbs வந்திருக்கு ஒரு சென்டென்ஸ் தாராளமா வரலாம். இது வேற சென்டென்ஸ் when என்பது வேர்ட் வச்சு தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது எப்படி கனெக்ட் பண்றது இதெல்லாம் வந்து நீங்க டென்சஸ்ல இது ஆக்சுவலி இது ஒரு வகையான டென்ஸ் தான் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் பண்ணனும்னு தெரிஞ்சிருக்கும். பட் இப்போ இது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னா verb எது auxiliary verb எது நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும் நம்ம தெரிஞ்சுக்கணும். Let's move to the next sentence. She has forgotten to bring the notebook. அவ நோட்புக் கொண்டு வரதுக்கு மறந்துட்டா. She has forgotten. அவ மறந்துட்டா. சோ மறந்துட்டா அப்படின்றது வந்து நம்ம forgotten அப்படின்னு சொல்றது நம்ம verb அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு மீனிங் கண்டிப்பா புரியும். forgotten என்பது மறந்துட்டா. அப்ப has என்பது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து auxiliary verb-ஆ வருது. has என்பது auxiliary verb. சரி இங்க to bring இருக்கே bring-உம் verb-ஆ அப்படின்னா ஆமா நிச்சயமா இது ஒரு verb தான். சோ இது இப்படியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இங்க has என்பது என்ன forgotten என்பது என்னன்றது ரொம்ப தெளிவா நீங்க தெரிஞ்சிருக்கணும். forgotten என்பது verb, has என்பது auxiliary verb. Next sentence பார்க்கலாம். I have a new branded phone in my bag. என் பேக்ல ஒரு புதுசா இருக்கக்கூடிய ஒரு branded phone இருக்கு. இங்க I have a new branded phone. என்கிட்ட ஒரு புதுசா பிராண்டடான ஒரு போன் இருக்கு. இது வந்து ஒரு நவுனுங்க. பேசிக்கலி phone is a noun. The new branded என்பது adjective. போனை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. So don't get into this. But இப்போ நான் சொல்றேன் I have a phone அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. I have a phone in my bag அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இங்க have என்ன மீனிங் கொடுக்குது? It talks about possession. It talks about owning. அப்போ இது have என்பது வந்து டெஃபினட்டா verb நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். வேற எதுவும் verb இல்ல. So it's very easy. So have here is a verb. எப்படி வந்து be verb-ஆ வருமோ அதே மாதிரி have verb-ஆ இருக்கும் ஏற்கனவே பார்த்திருக்கோம். Next sentence பாருங்க. They had some rice last night. They had some rice last night. அவங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க. had என்று சொல்றது வந்து consume அப்படின ஒரு மீனிங் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிருக்கோம். இங்க they had some rice அவங்க கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கிட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் பேசிக்கலி. So had அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டாங்க, கன்சியூம் பண்றாங்க அப்படின அர்த்தம் இங்க. It gives a verb meaning. இல்லையா? இது வந்து ஒரு verb. Next sentence. She had been to America when I was there. She had been to America when I was there. நான் அமெரிக்கால இருக்கும்போது அவ வந்தா. அவ விசிட் பண்ணிருந்தா அப்படின அர்த்தம். இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் இந்த சென்டென்ஸை எடுத்துக்கிறேன். She had been to America. இது மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ she had been to America ன்னு சொல்ல போனா என்ன அர்த்தம்? அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க விசிட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க விசிட் பண்ணிருக்காங்க போயிருக்காங்கன்றது என்ன வேர்ட் மீனிங் கொடுக்குறேன்னா இந்த been அப்படின்னு சொல்லக்கூடிய be ஃபார்ம் தான் be, அதாவது be ன்னு சொல்லக்கூடியதான் இங்க been ன்னு வந்திருக்கு.
நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி be is an infinitive form, was or were என்பது வந்து past form, been அப்படின்னு சொல்லக்கூடிய been past participle form, am is or என்பது வந்து present form. இப்போ இங்க வேர்ட் been அப்படின்னு என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா அவங்க அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுது என்ன மீனிங் கொடுக்குறது சென்டென்ஸ்ல. அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸிஸ்ட், டு ஸ்டே, டு விசிட் அப்படின்றது கூட நம்ம பியோட மீனிங்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க been அப்படின்னு சொல்றதா யூசுவலா go, went, gone மாதிரி இங்க been அப்படின்றது வந்து இருக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இதுதான் வந்து verb. இப்போ had என்பது என்னவா இருக்கும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிருக்கணும். had என்பது auxiliary verb. So she had been to America. இப்போ இந்த சென்டென்ஸ் பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி when again is a connecting word here. I was there அப்படின்னு நான் அங்க இருந்தேன், நான் அங்க இருக்கும்போது. ஸோ இங்க இந்த was என்பது என்ன கொடுக்குது அப்படின்னா it talks about again existence. It is a be verb. Let's look at the next sentence. The shops had been closed. இதே மாதிரி வேற ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம். இப்போ இத இன்னும் ஒரு அட்வான்ஸ்டான வெர்ஷன் சொல்ல வைக்கலாம். The shops had been closed. ஸோ இப்போ நீங்க கண்டிப்பா verb எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க. closed என்பதுதான் verb. அப்போ closed என்பது verb அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்போ இங்க been என்பது என்ன, had என்பது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். had been அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb தான். ரெண்டுமே auxiliary verb தான். So closed தான் மீனிங் கொடுக்குது. had been எந்த மீனிங்கும் கொடுக்கல. It's an auxiliary verb, set of rules. சார் எனக்கு had been என்ன, has been என்ன, எங்க யூஸ் பண்ணணும், நிச்சயமா நிறைய டவுட்ஸ் இருக்கும். டோன்ட் வரி, டென்சஸ்ல ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரிய வரும். எப்படி அதை இப்போ நம்ம வெறும் ஐடென்டிஃபை மட்டும் தான் பண்றோம். ஐடென்டிஃபை முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் verb எது auxiliary verb எது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I have been waiting for you since morning. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வெயிட் தான் verb இல்லையா? சோ வெயிட் தான் verb. அப்ப have been என்பது என்ன இது? What does it mean? நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். இது வந்து auxiliary verb. உங்களுக்கு ஒரு டவுட் வரும். have வந்து auxiliary verb, been என்பது verb அப்படின்னு வரலாமா? வராது. ஏன்னா ஏற்கனவே ஒரு verb வந்துருக்கு. ஏற்கனவே ஒரு verb வந்துருச்சு அப்படின்னா யூசுவலா முதல்ல இருக்கக்கூடிய இந்த have ஆகட்டும், been ஆகட்டும், இது எப்பவுமே auxiliary verbs தான் இருக்கும். இதே 6th சென்டென்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வேற எதுவும் verb கிடையாது. இந்த மீனிங், contextual மீனிங் நீங்க பாருங்க. contextual மீனிங்க பார்க்கும்போது you will be able to identify very easy. அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் இந்த மீனிங் என்ன கொடுக்குது, சென்டென்ஸ் என்ன மீனிங் கொடுக்குது என்பது இந்த be, இந்த do, இந்த have என்ன மீனிங் கொடுக்குது நம்ம ஐடென்டிஃபை பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. They have been learning English with me. என்னோட சேர்ந்து அவங்க இங்கிலீஷ் படிச்சிட்டு இருக்காங்க. படிச்சிட்டு இருக்காங்க என்பதுதான் verb. சோ படிச்சிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்க verb. been அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா auxiliary verb. அப்ப have வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I have been living here for some time. I have been living here ன்னு சொல்றது வந்து living is a verb. have been அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். So living is a verb here. have been is a auxiliary verb.